அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. வத்திக்கானில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுதங்கள் குறித்த உலக நோபல் அறிஞர்கள் பேரவை செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுதங்களின் அறநெறிசார் சவால்களை ஆராயும் உலக நோபல் அறிஞர்கள் பேரவை ஜூலை 14 முதல் 16 வரை வத்திக்கானின் காஸ்டல் கந்தோல்போவில் நடைபெறுகிறது. ஜூலை 14 முதல் 16 வரை காஸ்டல் கந்தோல்போவிலுள்ள போர்கோ லவுதாத்தோ சி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆயுதங்கள் குறித்த உலக நோபல் அறிஞர்கள் பேரவையை வத்திக்கான் நடத்தி வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட நோபல் பரிசு பெற்றோர், உலகத் தலைவர்கள், செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள், முன்னாள் அரசு தலைவர்கள் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மகத்தான மானுடம் மக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் திருமடலை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த பேரவை செயற்கை நுண்ணறிவு, அணு ஆயுதங்கள் மற்றும் உலக பாதுகாப்பு தொடர்பான அறநெறிசார் சவால்களை ஆராய்கிறது. இது திருத்தந்தையின் ஆயுதமற்ற மற்றும் ஆயுதங்களை அகற்றும் அமைதி என்ற பார்வையை முன்னிறுத்துகிறது. ஓப்பனாய், கூகுள் டீப் மைண்ட், ஆந்த்ரோபக் உள்ளிட்ட நிறுவனங்களின் நிபுணர்களும், ஹார்வர்டு, ஸ்டான்போர்டு, ஆக்ஸ்போர்டு, பிரின்ஸ்டன், சிங்ஹுவா போன்ற பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளும் அனைத்துலக பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு ஆளுமை, அணு ஆயுத ஒழிப்பு மற்றும் அமைதியை மையமாக கொண்ட பொருளாதார வளர்ச்சி குறித்து கலந்துரையாடுகின்றனர். இப்பேரவை செயற்கை நுண்ணறிவு, அணு மற்றும் தன்னாட்சி ஆயுதங்களின் காலத்தில் ஆயுதமற்ற மற்றும் ஆயுதங்களை அகற்றும் அமைதிக்கான உரோம் அறிவிப்பு வெளியிடப்படுவதுடன் ஜூலை 16ஆம் நாள் நிறைவடையும். இந்த அறிவிப்பு செயற்கை நுண்ணறிவின் பொறுப்புமிக்க பயன்பாட்டிற்கான உலகளாவிய அறநெறி நெறிமுறைகளை முன்வைப்பதோடு மனித மாண்பு, பொறுப்புணர்வுமிக்க புதுமை, அனைத்துலக ஒத்துழைப்பு, முழுமையான மனித முன்னேற்றம் மற்றும் நிலையான அமைதி ஆகியவற்றை வலியுறுத்தும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.